பாட்டு புரியலையே. வாழைப்பழ தோழி எனக்கு வாழைப்பழ பூ உங்களுக்கு அப்படியா? ஆமா சரி சரி. அத விளக்கமா சொல்லலாம்ல பஸ்லயே சொல்ல முடியாது. நீ எங்க பொறுமையா இருக்கிற? அறிவத்தவனே. ஹலோ வா பெரியவரா. எனக்கு முன்பதாக வரக்கூடியவன் என்ன காலதாமதம்? ஐயா நீங்க உட்காருங்க. நீங்க உட்கார்ந்து கேளுங்க. அப்படியா? ஐயா அரசாவைக்கு நேரத்தோட வரணும் தான் வந்துகிட்டு இருந்தேன். வரும்போது பாருங்க என்ன பெத்தானே அந்த கம்னாட்டி ஏத்தாப்புல வந்துட்டான் அந்த பேமானி. கம்னாட்டியா? அறிவு இருக்கா உனக்கு? அதுதான் ஏன் ஒண்ணு வச்சுக்க அவன் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா தெரியுமா? எனக்கு 7 வயசாச்சு. இன்னும் கல்யாணம் பண்ணல இந்த கம்யூனிட்டி. எந்த கம்யூனிட்டி? அவன்தான் எங்க அப்பா. இந்த கம்யூனிட்டியா? எங்க அப்பாவை சொல்றான். அப்படி சொல்லு. உண்மையான சொல்ல போறேன். எங்க அப்பனை சொல்றேன். ஏன் செய்யல உனக்கு? நம்ம நல்ல வேலைக்கு போகும்போது இந்த கம்யூனிட்டி எழுத்தாப்புல வர்றானே. இவன் முகத்துல முடிச்சுட்டு போனாக்கா பயந்து ஒரு கிடைக்குமா? இவன் மூஞ்சி பாருங்களா எப்படி எங்க அப்பாவை சொல்றேன் நான். எங்க அப்பா ஒப்பனை கொடுத்து அப்படி கை காட்டுறா. கேள்வி கேட்கிறாரு. நான் கேட்கிறேன். அப்ப உங்க பக்கம் தான் சொல்ல முடியா? அங்க காட்டி விடுங்க. அப்போ அந்த பக்கம் சொன்னா அவங்க வந்து கும்பிடுவாங்க. கல்யாணம் பண்ணாம பண்ணக்கூடாதா? பொறுத்து தானே செய்வாங்க. உடனே உடனே செஞ்சிருவாங்க. 60 கல்யாணம் வர மாட்டா கேள்வி. எங்க அப்பனுக்கு கோவம் புடிங்கன்னு வந்துச்சு. உடனே எங்க அப்பா என்ன பார்த்து கேட்கறான். அட கம்யூனிட்டி புள்ளியே லக்காடிக்கு வந்தது நாக்கு வந்தது. என்ன சொல்றாங்க? கம்யூனிட்டி புள்ளியே நான் உனக்கு எத்தனை ஊர்ல போய் நான் பொண்ணு பாக்குறது? எந்த ஊர்ல போய் பொண்ணு பார்த்தாலும் எந்த பொண்ணு கல்யாணம் இல்லையே சம்மந்தப்படல. அதனால நான் உனக்கு இனிமே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணதா இல்ல. எதுனா கையை கட்டி அந்த வலிமையில போடுறாங்க வார்த்தை அனுப்பிட்டாங்க. அப்ப மனசுக்கு ரொம்ப பேஜாரே போச்சு. கோவப்படாதா? கோவப்பட்டினாக்கா கொரோனா வரும். கும்புடு கம்யூனிட்டி புள்ளியே எங்கன்னா கையை கட்டி வலிச்சு போடுறாங்க. மனசுக்கு ரொம்ப பேஜாரே போச்சு. நேரம் நம்ம அப்பா நம்மளுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. நம்ம கல்யாணம் கூட ஆகாத இந்த உலகத்துல இருந்து வாழ போறோம். சோழிங்க டவுனுக்கு வந்து ஒரு குவார்டர் வாங்கி சாப்பிட்டு அது அதுதான் நல்லதுக்கும் அதுதான் அதுதான் விசேஷமானாலும் அது இல்லைன்னா விசேஷமே கிடையாது. அதுலயும் இப்ப எலெக்ஷன் ஆரம்பிச்சாலும் ஓய் ஒரு நாளைக்கு போன்ற ரோடு காலி ஆகுதான். காலி ஆகுதா? வருமானம் தான் சந்தோஷம் வந்தாலும் அதுதான் ஓணும். துக்கம் வந்தாலும் அது இல்லைன்னா கூட என்னடா கல்யாணம் பண்ணா முடியாட்டம் பண்ண கல்யாணம் அது வேண்டாதான் சந்தோஷம். மனசு பேஜராயிடுச்சு. ஹோட்டல் வாங்கி சாப்பிட்டு ஒரு டீ கடை பெஞ்ச் மேல போய் உட்காந்து என்னடா நம்ம லாஸ்ட் வரைக்கும் கல்யாணம் அந்த உலகத்துல அப்படியா எப்படா போயிட்டு போற கடவுளே. அப்புறம் அப்படியே மன வேதனை வருத்தம் ஆகி போச்சு. அந்த டீ கடை பெஞ்சில அழகான பொண்ணு வந்து உட்காந்து டீ சாப்பிடுறா. அந்த பொண்ணை பார்த்தேன். பார்த்த உடனே என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆமாங்க ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்குது அந்த பொண்ணு. அடே ரொம்ப ஹைட்டு. ஆமா ஆமா என்ன மாதிரி
2 அடிக்குது. 2 அடி. நம்ம ஹைட் வெயிட் ஏத்த மாதிரி ஏத்த இருக்கு. மாதிரி இருக்கே. நமக்கு ஏத்த ஜோடி இது விடக்கூடாது. விடவே கூடாது. எப்படியாவது பேசி முடிச்சு போட்டுனா. நேரா அந்த பொண்ணு பக்கத்துல மொல்ல போனேன். குழந்தை என்ன கல்யாணம் கட்டிக்கிறியான்னு கேட்டேன். எங்கடா இருக்கு குழந்தை? அந்த பொண்ணாண்ட போய் கேட்டேன். அந்த பொண்ணு அப்படிதான் போய் கேட்பியா? பெண்கள் அப்படிதான் போய் கேட்பியாடா? வேற எப்படி கேட்குறா? நான் எப்போ பொம்பளை கிட்ட பேசி பாய்க்கிறேன். வழக்கம் இல்லையே. அப்பதான் முதல்ல ஒரு பொண்ணு கிட்ட கேட்கறேன் தைரியமா. அப்படிதான் கேட்கறதில்ல. தண்ணி வேற போட்டுக்கிறல தைரியம் கொஞ்சம் தைரியம் over வந்துருச்சு. நேரா போ அந்த பொண்ணு கிட்ட குழந்தை என்ன கல்யாணம் கட்டிக்கிறான்னு கேட்டேன். கட்டிக்கிறியான்னு கேட்டேன். பாருங்க என்ன சொல்லுச்சு? கேட்க உன்னை கல்யாணம் எனக்கு ஆட்சி ஒண்ணுமே புரியல. என்னடா இது நம்ம எத்தனை ஊர்ல போய் நம்ம பொண்ணு பார்த்தோம் செட் ஆகலையே. நம்மள கட்டிக்கிட்டு சம்மதம் இந்த பொண்ணு கேட்ட உடனே நம்மள கல்யாணத்துக்கு ஒத்துக்கிச்சு. சந்தோஷத்துல எனக்கு சந்தோஷம் தெரியல. மேல கிட்ட கீழே தச்சு கீழே கிட்ட மேல தச்சு மேல நகரு கீழே நகரு. மேல நகரு கீழே நகரு தெரியுது. சந்தோஷத்துல தலைகால் புரியல எனக்கு. புரியாது. ஒத்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிச்சு அந்த பொண்ணு. விடக்கூடாது. விடக்கூடாது. பேசி முடிச்சிடணும். அப்புறம் தலைகால் புரியல. புரியல. உன் முழு விலாசத்தையும் விலாசத்தையும் கூட நாளைக்கு முறைப்படி ஒரு பொண்ணு கேட்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டேன். அந்த பொண்ணு முழு விலாசம் எழுதிய கையில் கொடுத்துருச்சு. மறுநாள் காலையில் எங்க சொந்தக்காரில் கூட்டு போய் அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்கிறேன். அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா சித்தி சித்தப்பா அங்கிள் மிங்கிள் ஜிங்கிள் கூங்குள் எல்லாரும் சம்மதம் சொல்லிட்டாங்க. எல்லாமே இருக்கிறாங்க உங்க வீட்டுல. சொந்தக்காரங்க அப்படியா? எல்லாரும் சம்மதம் சொல்லிட்டாங்க. தாமரை தட்டு மாத்த போறேன். அநேகத்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட் நிறுத்துறேன். அந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லை. அவன் தான் அந்த பொண்ணுக்கு ஆம்பியானா